இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல. நாங்கள் கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு? யார் வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியாக வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. மேலே வந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாமல் தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாமல் விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன், நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில் தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பாத்து விட்டாங்களா இல்லை உங்கள் மேலே பாம்பாத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா ஓயிலுக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவக்க கேடு. தெருவா ஊர் ஊராக பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயய்ய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்கள் சொல்கிற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்போ மொத்த பட்ஜெட்டையும் வட்டி கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிய? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்லை, அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? எதுக்கு வந்திய? 6 சிலிண்டரு எப்படி கொடுக்குறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகண்டாவே, நம்மாழ்வார் மகண்டா, நீ கொடு, நான் மாட்டு சனத்திலிருந்து சிலிண்டர் தயாரித்து என் பிள்ளைகள் கொடுக்குறனால என்பார். கொஞ்ச நாள் கழித்து அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராது, நீ தான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்கள் தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா, அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்லை. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம்னு கேட்கறது இல்லை. படித்த இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க, எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மாமன் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும், தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். பேட்டி பாப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. அது கேட்குற போதெல்லாம் மதித்து பேசிட்டு இருந்தோம்ல. ஒன்றுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுகிறவனை துண்டாடுறது. அவரை அப்படி தாங்க பேசிட்டு பாருங்க. இப்போ தான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய ஈனப்பைய, துரோகப்பைய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா, ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்துன்னா தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்கே போய் அவன் நிற்கிறாப்ல.
பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியாக மாறிடுச்சு. வந்துட்டாப்ல தீய சக்தியின் வாக்கை வாங்கி எங்கள் ஊரில் கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரைச்சாறு கீரைச்சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். அதனால் என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வலியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வலியோடு நிற்கிற வலியோடு அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம்ம மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம்ம இனம் அழிஞ்சு போச்சு, எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தமையனா சின்ன தமையனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து கட்டி குழச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனைனா ஆமகரி தின்னா இல்லையான்னு உங்கள் டேய் உங்களையெல்லாம் டேய் ஏடா நாய், உனக்கு தமிழில் எங்கே இருக்குது, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்போ தான் இருக்குது. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு உள்ள வந்துருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளோ பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காமல் எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்கள் மக்களை. நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது, அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குண்ணப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அதை அங்கே போய் சொல்லுங்கள். அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? பெரிய ஆள். அதனால தான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேச்சுறீங்கடா. ஆனால் பச்சை மட்டை வைத்தியம் உறுதி தான், உறுதி தான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம், அப்புறம் 18 ஆனோம், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆனோம், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1 கோடியே 80 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிடுது? என்ன ஆயிடுது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்க 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ. உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். நீ கவலையே படாத, எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம வந்து இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும்.
நீ நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு. ஆனால் ஒன்று, அண்ணன் சொல்கிறத மட்டும் கேட்டு. தலைவர் நமக்கு கற்பித்ததுதான். சுபாஷ் சொல்றான்ல, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். தலைவர் நமக்கு சொல்றாரு, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி மிக அருகில் இருக்கிறது. இப்போ வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. இனி பேச மாட்டோம், வெல்வோம், தருவோம். பேசிட்டோம். நம்ம பேசலைன்னா பழைய பேச்சை கேட்க தொடங்குவோம். படம் படமாக போட்டு காட்டினேன், இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயத்தின. அவனுக்கு இது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ்ன்னு பண்ணுவாங்களா, அப்படி மறு ரிலீஸ் பண்ண முடியாது. போட்டு பாடுறா, கேரளாவிலிருந்துலாம் பேசுகிறான். எப்பா என்னப்பா அவருக்கு போடாமல் விட்டீங்க அப்படின்னு. பார்த்துக்குருவோம். அதனால் இந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாள் தான், உற்சாகமான நாள் தான். நம்ம இப்போ கட்சி ஆரம்பிச்சு விரைவில் ஆட்சியை பிடிப்போம், அவ்வளோதானே. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், விரைவில் ஆட்சியை பிடிப்போம். இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். நாம் வராத வரை நம்ம வந்து தான் மாற்றணும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. மறுபடியும் அண்ணன் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த களமும் இந்த காலமும் நமக்கானது. நீங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கு சத்தியம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. அது சாட்சியாக இருக்கும், இது வழிகாட்டும். ரெண்டாவது, நம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் நிழலாக உங்கள் அண்ணன் உங்கள் அருகிலேயே பின்தொடர்ந்து வருவேங்கிறத நம்பிக்கையாக இருங்க. யார் இல்லைனாலும் உங்கள் அண்ணன் இருக்கேன், அடர்த்தியான நம்பிக்கையாக இருக்கேன். உறுதியாக வெல்லுவோம். இந்த 18 முடிஞ்சிருச்சு. இனி நான் ஜூன் மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் பண்ணி வந்து முதல்ல மாதிரி வந்து உங்களையெல்லாம் சந்தித்து என்னென்ன எது சரி செய்யப்படணும் சரி செஞ்சு படையை பெருக்கி தடையை நொறுக்கி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்காக்குவோம். களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை இழந்துவிடக்கூடாது என்கிறார் தலைவர். பலத்தை பெருக்குவோம், படையை பெருக்குவோம். மக்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுவரை நாம் களத்தையும் காலத்தையும் தயாரித்து கொண்டிருப்போம். உறுதியாக நீங்கள் கவலையே விடாதீர்கள். நம்ம உயிர் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல. நமக்கான காலத்தை, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். இது நமக்கான காலம், நாம் உருவாக்கிய காலம். நாம் விதைத்த அளவுக்கு, விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம். இனி முளைக்கும், விடுதலையாக முளைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அமைதியாக எப்படி பாதுகாப்பாக வந்தீர்களோ அப்படி கூடி பாதுகாப்பாக வீடு சென்ற பிறகு எனக்கு செய்தி அனுப்புங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.